கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழ. அதற்காக அந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமான இந்த ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் துவங்கி ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். என்ன விசேஷம் இருக்கு சார் இந்த வாரம் அப்படித்தானே கேட்கிறேன். இந்த வாரத்துல 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிறது. நிறைய குடும்பங்கள்ல அக்னி நட்சத்திரம் வரும்போது சுபகாரியங்கள் நடத்துறது இல்லை, கல்யாணம் பண்றது இல்லை. அக்னி நட்சத்திர தோஷம் சொல்றோம். அந்த அக்னி நட்சத்திர தோஷம் இப்ப நிவர்த்தி ஆயிடுறது 28ஆம் தேதி. 2ஆம் தேதி சர்வ ஏகாதசி அன்னைக்கு. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது விரதம் இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்முடைய புராணங்கள் இந்த ஏகாதசி விரதத்தை ரொம்ப உயர்வா பேசுறது. அப்படி நம்ம அந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது மனசு சுத்தமாகிறது, உடம்பு சுத்தமாகிறது. ஆகவே சர்வ ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நம்முடைய பெரியவா சொல்லியிருக்காங்க. அது 2ஆம் தேதி வருது. சர்வ ஏகாதசி விரதம் இருங்க. கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி சந்திர பகவான் மாறிட்டு இருப்பார். ஒரு விஷயம், இந்த வாரம் முக்கியமான கிரக பெயர்வுன்னு சொன்னா 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்குள்ள பெயர்ச்சி அடைகிறார். அற்புதமான ஒரு தருணம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தீர்கள் செவ்வாய் ராகு சேர்க்கையினால. மே 31ஆம் தேதியோட உங்க கஷ்டங்கள் எல்லாம் விலகிறது. எனதருமை மேஷராசி என்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால எங்க மனசு கஷ்டம் ரொம்ப இருக்கு சார். எங்க வாழ்க்கை இங்கேயோ எங்கேயோ தெரியலையே சார். எங்க வேலை இங்கேயோ எங்கேயோ தெரியலையே. இந்த ஆபீஸ்ல எனக்கு உத்தியோகம் நினைச்சிருக்குமா? இந்த ஊர்ல நான் நிலைச்சு வாழ முடியுமா? எவ்வளவு மனக்கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் போய் ராகுவோடு சேர்ந்தோன்னா கிரகணம் பிடிச்ச மாதிரி மனசெல்லாம் போராட்டம். அப்படி ஒரு காலகட்டம். அது இந்த 31ஆம் தேதியோடு நிவர்த்தி ஆகிறது. செவ்வாய் பகவான் நேரம் உங்க ராசிக்கு வர. சிறைப்பட்டிருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. சொந்த வீட்டுல சந்தோஷமா இல்லை, இவ்வளவு நாள் வேலை பார்த்த ஆபீஸ்ல சந்தோஷமா இல்லை, உறவுகள் உண்மையாக இல்லை. எவ்வளவு மனசு கஷ்டம். உள்ளே உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். இதுதான் மேஷராசிக்காரங்க நிலைமை. அப்படிப்பட்ட இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு வாழ்க்கை, இடி விழுந்தது போல ஒரு வாழ்க்கை. அதிலேருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய அற்புதமான நேரம் இந்த 31ஆம் தேதி. ரொம்ப நாளா உங்களுடைய சொல்வாக்கு பெருகல, உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் பெறுகிற நேரம் இது இந்த வாரம். குடும்ப வாழ்க்கையில சிறு சில சலசலப்புகள் இருந்தவங்களுக்கு அது நிவர்த்தியாக போகுது. பெண்களுக்கு கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு, கணவன் மனைவி கடையில பிரிவினை இருக்குங்கிறவங்களுக்கு அந்த பிரிவினை நிவர்த்தியாயிரும். இப்போ மீண்டும் சேர்ந்துருவீங்க. பங்காளிகளுக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா இப்ப அது நிவர்த்தியாக போகுது. நல்ல கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம் எல்லாத்தையும் கலந்துக்கிடுவீங்க. எப்படிங்க அதிர்ஷ்டம் வரும் நேரம். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டமான காலம். படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். வியாபாரிகளுக்கு இருந்த கடன் தொல்லைகள் இனிமே விலகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஐயா, வீட்டுல உள்ளவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, சண்டை போட்டாரு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிடல, இப்போ மெல்ல என்ன புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாருன்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பத்துல நல்ல 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 மாற்றம் நடக்க போதுக்குமா.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வன்னி மரத்தடி விநாயகர். வன்னி மரத்துக்கு கீழே எங்க விநாயகர் இருந்தாலும் கும்பிடுங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகுது. இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். புதுசா பயணங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கும் வெளியூர் பயணம் செய்யறது, அதில் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்றது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு 2 நாள் அமைதியா இருந்துட்டீங்கன்னா இந்த வாரம் சூப்பரா இருக்கும். புதுசா வேலை எதிர்பார்க்குறீங்களா? 2 நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்க. ஒரு ப்ரமோஷன் பத்தி உங்க உயரதிகாரிகிட்ட பேசணுமா? கொஞ்சம் பொறுத்திருந்து பேசுங்க, 2 நாள் ஆகட்டும். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருதியா, ஒரு பிரச்சனையில ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கா, இப்ப என் கருத்தை தான் கெடுத்தீரம்னு மனைவிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. பொறுத்திருந்து 2 நாள் கழிச்சு பேசிக்கிடலாம். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்ப முன்னேற்றம் இருக்கும். சகோதர உறவுகள்ல சில சண்டை சச்சரவுகள் இருக்கும். 31ஆம் தேதிக்கு பிறகு உங்க சேவிங்ஸ் பெருகும், உங்க வீடு மாறும், உங்க ஊர் மாறும். அந்த சூழ்நிலையெல்லாம் வருதுங்க. வியாபாரிகளுக்கு நல்ல காசு பணம் பெருகும்னு இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் சில குழப்பம் இன்னைக்கு நாளைக்கு இருக்கும், நாளன்னைக்குலேருந்து நிவர்த்தி ஆயிரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல காசு பணம் வரும், வேணுங்கிற நகை வாங்கிக்கிட முடியும், திருப்தியா இருப்பீங்களே. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரகதீஸ்வரர். தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு புதன் தான் தெய்வம். உங்க ராசி அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் வரப்போகுது. மிதுனராசிக்காரங்களுக்கு அதுக்குரிய முன்னேற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காக இன்னைக்கு இறைவனை கையொழுங்க, இறைவனை கும்பிடுங்க. உங்க அன்பு மகள் வாழ்க்கை, மகன் வாழ்க்கை பூத்து குலுங்க போகுது, நன்மைகள் நடக்க போகுது. கல்யாண தடை இருந்துச்சுன்னா தடை விலகும். அவங்களுடைய உயர் படிப்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பிரச்சனை நீங்கும். கலைஞர்கள் பலருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம கவலைப்பட்டீங்க பாருங்க. அவங்க எல்லாம் இப்ப குலதெய்வத்தை கும்பிடணும். புதிய புதிய வாய்ப்பு வந்து வாசக்கதவை தட்டும். ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் இப்ப உங்களுக்கு உண்டு. மனசுக்குள்ள ஏதோ சில குழப்பங்கள் இருக்கு, எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஐயா என் சகோதரன் இப்படி இருக்கான ஐயா, நான் அவனை நம்பினேனே, சொன்ன வார்த்தையை காப்பாத்தினியவே, கவலைப்படுறீங்கல்ல மனசுக்குள்ள. உங்க சகோதரன் ஆதரவா மாறி நின்றுவாரு. மே 31 கழியுது பாருங்க. இனி லாபத்துக்கு செவ்வாய் வந்துகிட்டு சகோதரன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாருல்ல. பெண்களுக்கு மிகச்சிறந்த வாரமா இருக்குது. சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குது. மிதுனராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டமான காலம், பயன்படுத்திக்கிடணும். நல்ல காசு பணம் புழங்குமுங்க இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவகாம சுந்தரி. சிதம்பரம் போங்க, சாமியை கும்பிடுங்க, சிவகாம சுந்தரி வழிபாடு செய்யுங்க. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லைகள் கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. சிலருக்கு தாங்க முடியாம தவிச்சீங்க. இந்த வாரத்திலிருந்து மெல்ல மெல்ல அதுக்கு நிவாரணம் கிடைச்சும். போட்டு குடும்பத்தை ஆண்டி படைச்சுக்கிட்டு இருந்துச்சு கடன் தொல்லை, அதுல இருந்து மீள போறீங்க. பல பேருக்கு கணவனோட சரியா இல்லையா, இந்த ஆடு சம்பாதிக்கவும் மாட்டேங்கிறாரு, குடும்பத்தை சரியா கவனிக்கவும் மாட்டேங்கிறாரு. இப்படி சரியில்லாத ஆளுக்கு கட்டி வச்சுட்டாங்களே எங்க வீட்டிலேன்னு பல பெண்கள் புலம்புறீங்க பாருங்க. சில வீடுகளில் ஆண்கள் சில தவறான பழக்கங்களுக்கு, போதை பழக்கம் மாதிரி அடிமையா இருக்காங்கன்னு சொல்றீங்க பாருங்க.
அதிலிருந்தெல்லாம் அவர்கள் மீண்டு வருவதற்கு இறைவன் திருவுள்ளம் கொண்டுள்ளான். சாமி காப்பாற்ற போகுதுங்க. துர்க்கை வழிபாடு செய்யணும் பெண்கள். பெண்களுக்கு ஒரு தைரியம் வரணும் மனசுல அப்படின்னா, சமுதாய தீமைகளுக்கு எதிராக நீங்க வாழ முடியணும், எதிர்த்து குரல் கொடுக்கிறோம்னா துர்க்கையுடைய அருள் வேணும். துர்க்கையை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அவ பாதுகாப்பா நிப்பா துர்க்கை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு எல்லா துன்பத்தையும் விலக்குவதற்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. பெண்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. வியாபாரிகளுக்கு தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கும் இந்த வாரம். படிக்கிற மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் படிப்பில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சௌடாம்பிகை. சௌடாம்பிகை வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்க 31ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் சூப்பரா இருக்கலாம். நீங்க என்னையா பிரச்சனை அப்படின்னா, 8ஆம் இடம் வலுத்து கிடக்க செவ்வாய் ராகுவும் சேர்ந்திருக்காங்களே 8ஆம் இடத்துல. வண்டி வாகனங்களை பார்த்து கொஞ்சம் உஷாரா போய்க்கிடுங்க 31ஆம் தேதி வரைக்கும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. சில பேரு நமக்கு எதிராக தீங்கு பண்ணணும்னு காத்திருக்காங்க, திட்டம் போட்டு காத்திருக்காங்க. எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க சிம்மராசிக்காரங்க. 7ஆம் இடத்துல சனியும் 8ல செவ்வாயும் உட்கார்ந்துருக்கியா. இப்போ ராகுவோட சேர்ந்த செவ்வாய். இப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு பாருங்க. உங்களுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. நல்ல காசு பணம் பெருகும். உங்க வீட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ யார் யாரெல்லாம் நண்பர்கள் நினைச்சீங்களோ அந்த நண்பர்கள் சில பேர் இப்ப திசை மாற போறாங்க. உங்க வீட்டில் உள்ளவங்களோட உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தார் உங்களை அரவணைச்சுக்கிடுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அம்மா விஷயத்துல பலருக்கு மனசு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு தாய்க்கு உடல்நல குறைவு, தாய்க்கு மனசு கஷ்டம் சிம்மராசிக்காரங்க வீட்டில் நடக்குது இல்லை. இப்போ 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்காருன்னா தாய்க்கு பாதிப்பு தானையா. வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு பிரச்சனை வந்துகிட்டு தானே இருக்கும். இதெல்லாம் நடக்கும். சிம்மராசிக்காரன் குடும்பத்தில் நடக்கலைன்னு சொல்லுங்க, ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மாறி மாறி ஏதோ ஒரு சில தீங்கு வீட்டில் பிரச்சனைங்கிறீங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு சிக்கல்லாம் வந்துருச்சியா, இல்ல படிக்கிற படிப்புல சிக்கல் வந்துருச்சியா, அப்படி எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. 31ஆம் தேதி மே 31ல இருந்து தாயுடைய மனம் குளிரப் போகுது. உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் வருது. தன வருமானம் பெருகுது. பெத்த பிள்ளைங்க உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. எதிர்பார்க்கிற நல்ல செய்தி தேடி வருது. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வருது. பெண்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. நிறைய பேருக்கு இப்போ கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம், இப்படி பல பிரச்சனை இருந்திருப்பீங்க பாருங்க. ஹார்மோன் பிரச்சனை, அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உருவாயிரும். மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வரவுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். செந்தில் ஆண்டவனை வழிபடுங்க, நல்லது நடக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான வாரம் எடுத்துக்கிடலாம். லாபாதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். உங்க வீட்டில நிறைய நன்மைகள் நடக்கும். சில பேர் சொந்த வீடு கட்டணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்க. இப்ப சொந்த வீடு வாங்குற யோகம் வந்துடும். இன்னும் சிலருக்கு நண்பர்களோட மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். பட் எது எப்படி இருந்தாலும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து போங்க. குறிப்பா இயந்திரங்கள்ல ஒர்க் பண்றக்கூடியவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும். மேஷராசிக்காரங்க தயவு செய்து தலையில ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் நீங்க 2 வீலர்ல போகணும்.
கார்ல போறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் ஏன் போகணும் நீங்க? செவ்வாய் 8க்கு வருது இல்ல உங்களுக்கு? தலையில வந்து உட்கார்றாருயா, தலையில அடி விழும்னு இருக்கியா போல இருக்கு. பார்த்து நடந்துக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. இந்த காலகட்டத்துல உங்களை காப்பாத்த போற தெய்வம் யாருங்கிறீங்க? குரு. 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறாரு. நல்ல வெளிநாட்டு யோகம், நல்ல காசு பண புழக்கம், குடும்பத்துல சந்தோஷம், அதெல்லாம் குரு பகவான் கொடுத்துருவாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி தாங்கக்கூடிய சக்தி வேணும்ல, அந்த சக்தியை கடவுள் கொடுக்கிறாரு. அதுதான் குரு பகவான். இப்போ உங்களுக்கு காசு பணம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சில சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மனசு வருத்தம் இருக்கும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம்யா, பெரியவங்களாகிட்டாங்க, நம்மளே நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கறது இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் உங்க பிள்ளைங்க உங்களை இப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அன்பா இருப்பாங்க, திருப்தியா இருந்துக்கலாம். நீங்க ஒரு பயணங்கள் போகும்போது மட்டும் சூதானமா இருந்துக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும், வெளிநாடு போற யோகம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றமான ஒரு வாரம் வச்சுக்கிடுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். வாராகி வழிபாடு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். சிறியன சிந்தியாதான் கம்பன் சொன்னான் பாருங்க, அந்த மாதிரி என்னைக்குமே உயர்ந்த விஷயங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டா துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்க உயர்வை சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும். சிறியன சிந்திக்க கூடாது, தப்பான விஷயம், குறைவான விஷயங்களை சிந்திச்சிடக்கூடாது. 2 செவ்வாய் 6ல் உட்கார்ந்துக்கிட்டு பல்லுல பிரச்சனை, வயத்துல பிரச்சனை, சொல்லால் பிரச்சனை, நீங்க சொன்ன வார்த்தையினால பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஏதோ கோளாறு, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்ப மெல்ல நிவர்த்தி ஆயிரும் இல்ல எல்லாமே. கணவன் மனைவி கடையில எங்கெங்க வாக்குவாதம் நடந்து பிரிஞ்சிருக்கீங்களோ எல்லாமே 31ஆம் தேதிக்கு பிறகு சரியாகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்க தைரியம் பெருகுது, தவற திருத்திக்கிடுவீங்க, குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயரும், தன வருமானம் பெருகும். ஐயா பெண்கள் திருத்திக்கிடுவாங்க ஐயா தன்களை, சந்தேகம் இல்லை. ஆண்கள், துலாம் ராசி ஆண்கள், சுக்கிரன் 8ல் உட்கார்ந்துருக்கு, மனைவியுடைய மனசு கோணாம நடந்துக்கிடணும். குடும்பத்துல யார் யா முக்கியம்? தாய் முக்கியமா, மனைவி முக்கியமான? யார் முக்கியம்? தாய் என்பவள் உலகத்திற்கு நம்மை கொடுத்தவள், மனைவி என்பவள் வாழ்க்கை முழுக்க நம்மோடு இருக்க போகிறவள். 2 முக்கியம் தானே. அப்போ 8ல் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும் போது மனைவியை உதாசீனம் பண்ணக்கூடாது இல்லை நீங்க. அவங்களுடைய ஹெல்த் என்னன்னு பாருங்க, அவங்களுக்கு மனசுக்கு என்ன நிம்மதி குறைவுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணி விடுங்க. துளாராசிக்காரங்களுக்கு நான் சொல்றது புரியும். படிக்கிற மாணவர்கள் படிப்புல அளவா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு. இந்த வாரத்துல காசு பணம் நல்லா பெருகும், திடீர் செலவுகளும் ஏற்படும். ரொம்ப நாளா இருந்த உடல்நல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய நன்மைகள் வியாபாரிகளுக்கு காத்திருக்கு. வியாபாரத்துல சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் தங்கள் உடல் நலத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடவும் வேண்டியிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விபூதி பிள்ளையார். விபூதி பிள்ளையார் எங்க இருக்காரு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்துல விபூதி பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை நினைச்சுக்கிட்டு நல்ல ஒரு பாக்கெட் விபூதியை வாங்கி விபூதி பிள்ளையார் மேலே அந்த விபூதியை கொட்டி விபூதி அபிஷேகம் பண்ணி பாருங்க, அவருக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க, அவரை வேண்டி பாருங்க. விபூதி பிள்ளையார் மனமணக்க செய்வார் உங்க வாழ்க்கையை.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேர்மையான எண்ணங்கள் உண்டு. இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை பிடிச்ச ஆட்கள்ல நீங்க. உங்க கொள்கைப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப சிலருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து மாறுபாடு ஓடிக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கணவனோட ஏதோ சில வேதனைகள். என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு அந்த ஆடு. என்னதான் இவருக்காக நான் வாங்கணும் ஓடி ஓடி எல்லா காரியம் செய்தாலும், பிள்ளைகளை கவனிச்சாலும், வீட்டுல உட்கார்ந்து வீட்டை பார்த்தாலும், வீட்டையும் கவனிச்சு ஆபீஸுக்கும் போய் கஷ்டப்பட்டாலும் என்ன புரிஞ்சுக்கலையே இந்த ஆளு. இந்த வீட்டுக்காரரை பத்தி வருத்தப்படுறீங்க பாருங்க. சிலருக்கு வீட்டுக்காரருடைய ஹெல்த்லயும் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டிய காலம். நல்ல இந்த காலகட்டத்தில் உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க புத்திமதி சொல்லலாம், அவரை திருத்த முயற்சி பண்ணலாம். அதுக்கெல்லாம் நல்ல நேரம். அவருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிடணும். 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ல் செவ்வாய். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க ஐயா. இதயங்கள் ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருங்க. கல்யாண விஷயம் எப்படியா இருக்கும்? நல்லா கூடி வரும் கல்யாணம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வரன் அமைய போகுது. பிசினஸ் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. மனமகிழ்ச்சியான சூழ்நிலை பெண்களுக்கு உண்டு. கணவரை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆபீஸ்ல நல்ல முன்னேற்றம் வரும். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பாங்கம்மா. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, எல்லா நன்மைகளும் தேடி வரும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திரன் பாருங்க ராசியில, தனஸ்தானத்துல, தைரியஸ்தானத்துல அப்படின்னு ஒரு பயணம் போய்கிட்டே இருக்கு பாருங்க. ராசிக்கு அதிபதியான குரு 6ல் உட்கார்ந்தாரு. வேலை தேடுறீங்கல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்குமே. அப்போ மனசு வருத்தத்தோடு இருக்காதீங்க. இன்னும் சிலரை பாருங்க, 6ல் குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, நல்லா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. எங்க போனாலும் நல்ல கொழுப்பு ஐட்டங்களா வாங்கி சாப்பிடுறது. சாதா சாப்பாடு கிடையாது, நல்ல கொழுப்பு உணவுகள் அப்படி சாப்பிடுறது. அவர் ஃபேட்டி லிவர்னு வருத்தப்படுறது அப்படி பலருக்கு இருக்கும். இப்போ சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வெளிப்படக்கூடிய நேரம். பிபி தொந்தரவு, சுகர் கம்ப்ளைண்ட், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பலருக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தை பாருங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும். தனுசு ராசிக்காரங்க இன்னொரு புறம் பாருங்க, நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க, உங்க பிள்ளைக்கு இன்னொரு கருத்து சொல்லும். இப்ப இந்த பையன் இந்த பொண்ணை கட்டிக்கிடுப்பா நல்லது அப்படின்னு பையன் சொன்னீங்கன்னா, ஓப்பா ஓன் டேஸ்ட்டுக்கு பார்க்காதப்பா அப்படின்னு பையன் இப்ப சொல்லிட்டு போயிருப்பா. நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி மணமகளை முடிப்பதற்கு, அந்த மாதிரி மணமகனை முடிப்பதற்கு உங்க பிள்ளைக்கு இப்ப தயாரா இருக்க மாட்டாங்க. கருத்து மாறுபாடுகள் வரும். அவங்க டேஸ்ட்டுக்கு விடுங்க. எல்லாம் நீங்களே கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அவங்க போக்குப்படி விட்டு பிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தவறு செய்கிற போது சுட்டி காட்டணும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதையே கேட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. அவங்க வாழ்ந்து பழகணும் இல்லை வாழ்க்கையே, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை நாமளும். ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல கடன் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஹெல்த்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு, குறிப்பாக 8 முருகனை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் தரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் தேடி வரும் நேரம். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளை உலகம் வியந்து பார்க்கும். தோத்து போயிடுவான்னு நினைச்சோம் நம்மப்பா, இவரு ஜெயிச்சுக்கிட்டு வரான விஷயத்துல பிசினஸ் நல்லா பண்றானேன்னு உங்களை பாராட்டுவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாராட்டுவாங்க.
கலைத்துறையில வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இது ஒரு மகிழ்ச்சியான நேரம். வியாபாரிகளுக்கு பிசினஸ், சில பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும். காசு பண புழக்கம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் பலருக்கு இப்ப கைகூடும். மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குலதெய்வத்துடைய அருள் இருக்கு. மகர ராசிக்காரங்க குலதெய்வம் கோயிலுக்கு போடுங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா சாமியும் கும்பிடுவோம். பக்கத்தில் இருக்கிற சாமி, எத்தாப்புல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். குலதெய்வத்தை விட்டுருவோம். அந்த குலதெய்வ வழிபாடு தான் மிக மிக முக்கியம். அதை போய் செய்யுங்க. மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு எல்லா நன்மையும் தரும் உங்களுக்கு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்க ரொம்ப சிறந்த ஆட்கள்யா, நல்ல அறிவாளிங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? ஜென்மத்துல சனி உட்கார்ந்துகிட்டு ஆட்டி படைக்குதே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சியமானு கண்ணதாசன் எழுதினாரே. மனசாட்சிக்கு பயந்துதானே வாழறோம், இன்னும் ஏன் எங்களுக்கு சோதனை அப்படின்னு கேட்கிறீங்க கும்பராசிக்காரங்க. சனி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காருயா நம்ம ராசிக்குள்ள. 2026 வரைக்கும் கொஞ்சம் சுதாரணமா தான் நம்ம நடந்துக்கிட வேண்டியிருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகணும். ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படணுங்க கும்பராசிக்காரங்க. கோபம் மட்டும் பற்றக்கூடாது. கோபத்தால வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேருங்கிறீங்க? நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல சொத்து சுகம் இருந்திருக்கும். தகப்பனோட வந்த சண்டையில சொத்து சுகம் இழந்து போயிருப்பாங்க. சகோதர சண்டைகள்ல சொத்து சுகத்தை இழந்திருப்பாங்க. இப்படி பல பேர் சொத்து சுகத்தை இழந்து நடுரோட்டில் நிற்கிறவங்களை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையை இழந்தவர்களை பார்க்கிறோம். பொறுமையா இருங்க. சில நேரம் கொல்லும், ஆனால் சில நேரம் வெல்லும் வாழ்க்கையில. அந்த காலத்துக்கு காத்திருக்கணும். இப்போ வியாபாரிகளுக்கு நல்ல நேரம். 31ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் இடமாறின பிறகு உங்க வாழ்க்கை கஷ்டம் விலகும். குடும்பத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு கஷ்டம், பொறுமல், வெளியில் சொல்ல முடியாத வேதனை பெண்களை வாட்டி வதைக்குது பாருங்க. அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. பெண்களை கொஞ்சம் பொறுத்திருங்க. இந்த காலகட்டத்தில் பழைய வீட்டை விற்கிற யோகம் உண்டு, புது வீடு வாங்குற யோகம் உண்டு. உங்க வீட்டை சீர் செய்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பா நடக்குங்க. உங்களுக்கெல்லாம் தடைகள் விலகணும், கல்வி நல்லா இருக்கணும், எல்லாம் முன்னேற்றம் அடையணும்னா என்ன செய்யலாம்? இதற்குரிய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஹயக்ரீவரை வழிபடுங்க. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். அவ்வளவு அற்புதமான வெற்றிகளை ஹயக்ரீவர் உங்களுக்கு அருள்வார். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற நேரம். நிறைய மீனராசிக்காரங்களுக்கு மனசுல ஒரு சஞ்சலம், ஐயா சரியான வேலை இல்லையே, ஒண்ணு இருக்கிற வேலை திருப்தியா இல்ல வேலை இல்லாம போயிருச்சு, அந்த குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுது? உங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு காட்டுது. ஒரு வேலை மாற்றமும் ஏற்படும் காட்டுது. ஆனா எப்ப கிடைக்கும், எனக்கு சில தடைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுலதான் உண்மையான தீர்வு இருக்கும். கோச்சார கிரகம் நமக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு சுட்டி காட்டுதுங்க. நம்ம பிறந்த போது இருக்கிற ஜாதகம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு உள்ள தீர்வை சொல்லும். இப்படி பண்ணியா, இப்படி சாமியை கும்பிடியா, அப்படி பரிகாரம் பண்ணியா, நீ தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற வழிமுறையை நமக்கு சொல்லி தரும். அது மீனராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப ஜோதிட ஆலோசனை எடுங்க, சரியாயிரும். 12ஆம் இடத்துல சனி இருக்காரு, வேலை மாற்றத்தை கொடுப்பாரு. சில பேருக்கு நாடு மாற்றம் நடக்கும். இப்போ ஊர் மாற்றம், மாநில மாற்றம், நாடு மாற்றம்னு நடக்கக்கூடிய ஒரு நேரம். ராசியில செவ்வாய் ராகு உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருக்கு. இன்னும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான சிக்கல் இருக்கு. குடும்பத்துல பங்காளி பிரச்சனை இருக்கு. என்னெல்லாமும் சிக்கல் கொடுத்து பாருங்க.
ஆபீஸ்ல ஒரு உயர் பதவி சம்பந்தமான சிக்கலும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல் அனுபவிக்கக்கூடிய எனதருமை மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. இப்போ மே 31 செவ்வாய் பகவான் உங்க ராசியை விட்டு விலகிறார் ஐயா. செவ்வாய் ராகுவும் சேர்ந்து முழு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு செவ்வாய் விலகிறாரோ பாதி கஷ்டம் உங்களை விட்டு விலகுது. நல்ல பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க, முருகனுக்கு செவ்வரளி மாலை போடுங்க. செவ்வரளி மாலை போட்டு அவருக்கு ஒரு பசுமை தீபம் ஏற்றினே நல்விளக்கு என் குடிவிளங்குன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அனுகூலமா ஆவாங்க. பெண்களுக்கு காதணிகள், கழுத்து நகை, கை வளையல் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வைரம் வாங்குற யோகம் இப்போ உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு கூடி வருது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. புதிய தொழில் துவங்கக்கூடிய ஆசை பலருக்கு மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா தொழில் துவங்கிறோமா, ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் ஆபீஸ்ல வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு இந்த காலத்தில் சொல்ல முடியல. நம்ம அப்பா வேலை பார்த்த மாதிரிலாம் 60 வயசு வரைக்கும், 55 வயசு 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியாது. 40 வயசுக்கு மேலேயும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதெல்லாம் கஷ்டம். இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சவால், நெருக்கடி. பழைய காலத்தில் இருந்த மாதிரி நிம்மதியா இளைஞர்களால் இப்ப இருக்க முடியல. ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நெருக்கடி, சீக்கிரமே வேலை காலியாயிருங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல. எதுக்கு எடுத்தாலும் இளைஞர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நெருக்கடி தாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பிசினஸ் இப்பவே ஆரம்பிச்சிருவோமான்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் புதிய பிசினஸ் சிந்தனை தோன்ற போகுது. புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பார்ட்னர் கிடைப்பாரு. புதிய பிசினஸ் வெற்றியை தரும். ஆனா எப்படி பிசினஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கூட்டாளி அமையலாம், எப்ப தொடங்கலாம்ங்கிறதுக்கு ஒரு உறுதியான நாள், இதெல்லாம் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிடணும். ஐயா ப்ரொஃபசர் பஞ்சநாதன் சொல்லிட்டார், ஐயா நம்ம உடனே இப்பவே ஆரம்பிச்சிடலாம்னு கூடாது. சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு நவகோள்கள் உங்களுக்கு துணை செய்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இறங்குங்க. வெற்றியை தரும். பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமான நேரம். சகல விஷயங்களும் சந்தோஷத்தை தரக்கூடிய நேரம். ஆன்லைன்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப வெற்றிகள் அதிகம். புதிய புதிய கோர்சஸ் படிப்பீங்க. சிந்தனை வயப்பட்டவராக மீனராசிக்காரங்க இப்ப இருப்பீங்க. ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருடன். ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே சொர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. எனதருமை நேயர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்கள், கோச்சார பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு கேட்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி என்ன தொடர்பு கொள்ளலாம். நீங்க நேர்ல எங்களை சந்திக்கணும்னா சென்னையில வந்து டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு, இந்த அலைபேசி எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்க உங்களுடைய பேரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு வாஸ்து ஆலோசனையோ, நியூமராலஜி அட்வைஸோ, சுப முகூர்த்தம் குறிக்கிறதோ, திருமண பொருத்தம் பார்க்கறதோ, ஜாதகம் பார்க்கறதோ, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.